ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 71ஆம் அத்தியாயம். அவந்தி திருத்தலத்தின் மகிமை. வியாசமாமுனிவர் கூறினார், புனிதமானவரே, வேதங்களால் புனிதமானதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான அவந்தி தீர்த்தத்தின் மகத்துவத்தை குறித்து தெய்வீக வடிவத்தை கொண்ட உங்கள் புனிதர் எல்லாவற்றையும் குறிப்பிட்டுள்ளார். பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, உங்களிடமிருந்து மேலும் நான் கேட்க விரும்புகிறேன். நல்ல விரதங்களில் சிறந்தவரே, அவந்தி நாட்டில் உள்ள அழகான மகா காலவனத்தில் எத்தனை தீர்த்தங்கள் உள்ளன? சனத்குமாரர் கூறினார், சிறந்த பிராமணரே, பாவங்களை போக்கும் சிறந்த கதை கேட்கப்படட்டும். புத்திசாலியான நாரத மாமுனிவரின் முன்னிலையில் தேவி உமையிற்கும் மகேஸ்வரருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலின் போது நாரத முனிவரால் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நாரத மாமுனிவர் கூறினார், கடவுளே, நான் கேட்க விரும்புகிறேன். அற்புதமான மகா கால வனத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் தயவு செய்து எனக்கு விரிவாக விவரிக்கவும். பாவமற்ற பிராமணரே, முன்பு நாரத முனிவரால் இவ்வாறு கேட்கப்பட்ட போது தேவி உமையுடன் கூடிய ஹரர் இனிமையான வார்த்தைகளில் இவ்வாறு கூறினார். ஸ்ரீ மகாதேவர் கூறினார், சிறந்த முனிவரே, கேளுங்கள். அற்புதமான மகா காலவனத்தில் பல தீர்த்தங்கள் உள்ளன. புனித சடங்குகளில் முனிவரே, அவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன். புஷ்கரம் போன்ற பூமியில் எந்த தீர்த்தங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் சிறந்த மகா காலவனத்தில் உள்ளன. எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கோடி சிறந்தவரே ருத்ர சரஸில் வசிக்கிறார்கள். எனவே அது கோடி தீர்த்தமாக இருக்க வேண்டும். கிண்ணறங்கள் மலையில் பனித்துளிகளை பொழிகின்றன. தீர்த்த பிசாச மோச்சனத்தில் ஹேமந்தத்தில் அவை காணப்படுகின்றன. சிறந்தவரே, பூமியில் உள்ள தீர்த்தங்களின் எண்ணிக்கை எனக்கு தெரியாது. எத்தனை தீர்த்தங்களும் லிங்கங்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியாது. இருப்பினும் முக்கியமானவற்றை நான் பெயரிடுவேன். சிறந்த பிராமணரே, ஒரு வருடத்தில் எத்தனை நாள்கள் இருக்கிறதோ அவ்வளவு பிரபலமான லிங்கங்களை பெற வேண்டும். முறையாக அலங்கரிக்க வேண்டும். வருடம் முடிந்ததும் அவந்தி யாத்திரை நிறைவடைகிறது. இந்த யாத்திரையை முறையாக மேற்கொள்பவர் சம்புமூர்த்தியாக மாறுவார். அவந்தியில் வைசாக மாதத்தில் 5 தினங்களுக்குள் ஆயிரக்கணக்கான மன்வந்திரங்களுக்கு காசியில் வசிப்பதன் மூலம் கிடைக்கும் அனைத்து நன்மைகளையும் பெறலாம். முக்தியை விரும்பும் ஒருவர் அவந்தி யாத்திரையை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். மாதவ மாதத்திலும் குறிப்பாக அவந்தி நீராடலை மேற்கொள்ள வேண்டும். வியாசமா முனிவரே, வைசாக மாதத்தில், அதாவது வைகாசி மாதத்தில் ஒரு மனிதன் சம்பத்சரத்தை, ஒரு வருடம் நீடிக்கும் விரதத்தை கடைபிடித்து ஒவ்வொரு தீர்த்தத்திலும் முறையாக புனித நீராட வேண்டும். அனைத்து தானங்களையும் செய்த பின்னர் அவர் முழு பலனையும் அனுபவிக்கிறார். பரந்த ஏராளமான இன்பங்களை அனுபவித்த பிறகு அவர் சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறார். இந்த மாஹாத்மியம் சிவபக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது புகழையும் கீர்த்தியையும் அதிகரிக்கிறது. இதை பக்தியுடன் கேட்பவர் அல்லது விவரிப்பவர் குடும்பத்தை உயர்த்துவார். மேலும் பகவான் ஸ்ரீஹரியின் உலகத்திற்கு செல்வார். 71ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. அவந்தி திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.